ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி வந்துட்டு நம்ம நார்மல் காட்டன் த்ரெட்டில் வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்லையும் ப்ளஸ் ஜரிலையும் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சில்க் த்ரெட்டில் போடணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 நூல்கண்டு வேணும். என்கிட்ட இது ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு இந்த பாபினில் வந்துட்டு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த 2 நூலையும் இப்படி பிடிச்சி தான் நம்ம பழைய மாதிரியே தான் நாட் போட்டுட்டு கீழே இருந்து நூல் இழுக்க போகிறோம். இதே மாதிரி இப்படி தான் பண்ண போகிறோம், அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி சுற்றி நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். இப்போ எப்பயும் போல் நூலை குத்தி மேலே எடுத்துக்கோங்க. சரிங்களா? 90 டிகிரி நீடில் வச்சுக்கோங்க. இப்போ எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், அப்படியே மெதுவாக போட்டுவாங்க. ஏன்னா நூல் அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மெதுவாக போடணும். குத்தணும், அதே மாதிரி சுற்றணும், பேக் திருப்பி ஃப்ரண்ட்டு திருப்பணும். பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் மெதுவாக போட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போட போட உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டு அந்தந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போடும் போதே நம்மளோட கான்ஃபிடென்ட்டை வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக வரும், பிசுறு வராமல் வரும். பாருங்கள், நான் போடுறப்போ ஒரு பிசுறு கூட வரல. ஏன்னா நான் பொறுமையாக போட்டுட்ருக்கேன். ஆரி ஒர்க்கு போடும்போது பொறுமையும் முக்கியம். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக போட்டு பழகலாம். பாருங்கள், இதே மாதிரி இப்படியே தான் நான் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி தான். அதில் ஒரே நூல் நம்ம யூஸ் பண்ணோம். இதில் வந்துட்டு நம்ம 2 நூல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது நம்ம முடிக்க போகிறோம். சரிங்களா? நாட் வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். இப்படி இழுத்துட்டு பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்களா? நம்ம 4 நூல் இருக்குது இல்லையா? அதில் கீழே இருக்கிற நூலை நீங்கள் இழுத்துட்டிங்க அப்படின்னா 2 நூல் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதை பிடிச்சி இழுத்தா வரவே வராது. இப்போ நம்ம அடியில் நீடியில் விட்டுக்கிறோம். ஓகே, ஃப்ரேம்க்கு அடியில் நீடியில் விட்டோம்னா மேலே அந்த கொக்கி மாதிரி வந்துடும் இல்லையா? வந்துடும். இந்த மாதிரி நீடியில் மேலே விட்டுட்டு இந்த நூல் இப்படியே பிடிச்சி இழுக்கிறோம். அவ்வளோதாங்க, நாட்டு விழுந்துருச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி நம்ம போடணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், சுருக்க வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஜரியில் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். வந்துட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நாட் போட்டாச்சு. எப்பயும் போல் தான் இப்படி பிடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எப்பயும் போல் நூலை குத்தி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு, லூப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குத்துறோம், சுற்றுறோம், பேக் திருப்பி ஃப்ரண்ட்டு திருப்புறோம். ஓகேவா? இதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. நீடியில் 90 டிகிரியில் வச்சு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நூல் வந்து மாட்டும். சரிங்களா? மெதுவாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் லாங் ஸ்டிச்சாகவே எடுங்க. இப்படி குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், பேக் சைடு திருப்பி ஃப்ரண்ட்டு சைடு திருப்பணும். ஓகேவா? இது இவ்வளோ குட்டியாகவும் நம்ம போடலாம் ஸ்டிச்சு. அதே மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் போடலாம். நீங்கள் குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டு பழகிறதுனால நீங்கள் வந்துட்டு லாங் ஸ்டிச்சாக போடுங்க. இப்படி அந்த கோட்டு மேலேயே போடுங்க. அப்போ தான் ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். சரிங்களா? இப்படி போட தான் உங்களுக்கு வரும். நூல் அந்து போகாமல் போடணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ எப்பயும் போலவே நம்ம நாட் போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்காக இப்படி எடுத்துகிட்டு இதை நீங்கள் கட் பண்ணி இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கீழே இருக்கிற நூல் எடுத்து விட்டுருங்க. மேலே வந்து நாட்டு விழுந்துருச்சா? இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்பயும் போல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீடியில் மேலே விட்டு
இது பிடிச்சி இழுத்திங்கன்னா கீழே வந்துடும். சரியா? பாருங்கள் செயின் ஸ்டிச் எவ்வளோ அழகாக நான் போட்டிருக்கேன்ட்டு. கொஞ்சம் கூட கிளாத்தில் வந்துட்டு சுருக்கம் வரக்கூடாது. இப்படி வந்துட்டு சுருக்கம் நமக்கு வந்துச்சு அப்படின்னாவே ஃப்ரேம் கண்டிப்பாக லூஸாக இருக்குது. நீங்கள் இன்னொரு காரணம் என்னவாக இருக்கலாம்னா, நீடியில் பிடிச்சி நீங்கள் மேலே இழுக்கிறீங்க இல்லையா நூலோட, அப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தாலோ இல்லை ரொம்ப டைட்டாக இழுத்து நம்ம அடுத்த ஸ்டிச் நம்ம போட்டாலோ அப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிளாத்தில் சுருக்கம் வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி போடாமல் நல்லா நீட்டாக பொறுமையாக பிடிச்சி இழுத்தாவே உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒரு சில டைம் நம்ம டக்குன்னு நமக்கு போட வராது. டக்குன்னு இப்படி மாட்டி மாட்டி நமக்கு வந்து இழுக்கும். இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டு மாட்டி இழுக்கும் இல்லையா? இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா சும்மாவே நீங்கள் சும்மா இருக்கிற டைமாக பார்த்து ஃப்ரேமில் நீடில் வச்சு வச்சு இப்படி நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்படி 90 டிகிரியில் வச்சு இப்படி திருப்பி இப்படி எடுத்து பாருங்கள். அப்படி குத்தி குத்தி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நூல் விட்டு கரெக்டாக எடுக்கும் போது நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக போட்டு பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக வந்துடும்.